ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான தோசை தான். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் நைட்டு வந்து கம்பு வந்து ஊற வச்சுட்டேங்க. ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஸ்டோக் பண்ணி வச்சிடணும். இதை நான் வந்து முளைக்கட்டலான்னு தான் நினச்சேன். பட் அப்போன்னு பார்த்தேன்ட்டு கம்பு இல்லை. அதனால் ஊற மட்டும் வச்சுட்டேன் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக. இது வந்து ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து முளைக்கட்டிய தானியம் வந்து போட்டிருந்தேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். இது வந்து பசங்க இப்படியே கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி முளைக்கட்டி தோசையாக கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் ஃப்ளேவருக்கு வேறு எதனா கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கல, வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். தோசை மாவு மாதிரி ரொம்ப வழுவழுப்பாலாம் இருக்காது. தோசை ஊற்றுறதுக்கு நல்லா தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன, தோசை ஊற்றியாச்சு. என் பையனும் சாப்பிட்டான், 2 தோசை சாப்பிட்டான். பாப்பா வந்து 1 தோசை சாப்பிட்டாங்க. இதுக்கு வந்து கார சட்னி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.